ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஃபர்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா இது வந்து மசூர் தால் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து ஒரு ரொம்ப சிம்பிளான ஒரு தால் பண்ண போகிறேன். ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு தேவையானது பார்த்திங்கன்னா வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி. ஸோ நீங்கள் எப்பயுமே ஒர்க் பண்ணும்போது ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கோகோனட் வாட்டர். ஸோ எல்லாமே வந்து தேவையான அளவுக்கு குட்டி குட்டியாக வேணும்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட் பண்ணி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைரெக்டாக வந்து இதை குக்கர்லேயே பண்ணிடலாம். ஸோ ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் குக்கரில் வந்து எண்ணெய் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு தாளிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் போடுறது வந்து கடுகு, ஜீரகம் நிறையவே போட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கொஞ்சமாக வெந்தயம் போட்டிருக்கேன் இந்த ஃப்ளேவருக்காக. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் பெருங்காயப்பொடி, நீங்கள் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து காஞ்ச மிளகா. ஸோ நீங்கள் இதை நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சாட்டே பண்ணிவிட்டு நம்ம இப்போ வெங்காயம் ஆட் பண்ண போகிறோம். வெங்காயத்துக்கு அப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்க போகிறோம். ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த மசூர் தால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. நார்மலாக எல்லோ தாலோடு இது ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவும் இது வெந்துடும். ஸோ அதனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மஞ்சப்பொடி ஆட் பண்ணிக்கிறேன் இதில் நான். உப்பு, இது ஓரளவுக்கு நல்லா சேர்ந்து வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மசூர் தால் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நிறைய தண்ணி ஊற்றாதீங்க. ஏன்னா வந்து அது கொஞ்சம் ரொம்ப தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நீங்கள் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வெந்த அப்புறம் லைக் நம்ம குக்கர் வந்து ஸ்டீம் போய் ஆஃப் பண்ணுவோம் இல்லையா, அப்போ தேவைன்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொதி வந்தோடனே நீங்கள் வந்து மூடி வச்சிடலாம். ஸோ நான் யூஸ்வலாக வந்து 2 விசில் தான் போடுவேன். ஏன்னா சீக்கிரம் வெந்துடும் இந்த மசூர் தால். ஸோ மீன்வைல் பார்த்திங்கன்னா இதுக்கு சைட் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து டக்குன்னு பீல் பண்ணிக்கிறேன். பீல் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்சம் பெருசாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தட் நம்ம வந்து சாப்பரில் போட்டு எடுத்துடலாம். ஸோ தட் நல்லா சேம் சைஸில் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சாப்பரில் வந்து போட போகிறோம். இந்த சாப்பர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ ரொம்ப நல்லா வரும் இது. ஸோ கொஞ்சம் வேலை சீக்கிரம் முடியறதுக்காக நான் ஹஸ்பண்ட் கிட்டே கொடுத்துட்டேன் இதை. ஸோ நான் டக்குன்னு வைக்க அவங்க வந்து ஃபுல்லாக சாப் பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சூப்பராக அப்படியே எல்லாம் ஒரே சைஸில் அழகாக இருக்கும். ஸோ இது வேகிறதும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் நம்மளுக்கு. ஸோ உருளைக்கிழங்கு கட் பண்ணுறது ரெடி ஆகிடுச்சு. ஸோ மீன்வைல் இப்போ வந்து தால் வந்து பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா கரெக்டாக தேவையான அளவுக்கு வெந்திருக்கு. ஸோ இதை நல்லா நீங்கள் கலர்னிங்கன்னா உங்களுக்கு நல்லா மசிஞ்சிரும் அது. அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து இது ஆட் பண்ணிக்கலாம், வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள். இல்லை நீங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரைஸில் வந்து நல்லா பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ நான் வந்து பொட்டேட்டோவோட ரெசிபி வந்து இதில் காமிக்கல. ஏன்னா ரொம்ப சிம்பிள், உங்களுக்கே தெரியும். ஸோ அதனால் நான் போடலை. பட் ஆனால் இதுதான் வந்து லஞ்சுக்கான மெனு வந்து பார்த்திங்கன்னா இது 2 தான். ஆஸ் யூஷுவல் ரைஸ் வந்து ஒரு கப்பில் எடுத்துக்கோங்க நீங்கள். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சன்னா வந்து செஞ்சேன். இது வந்து ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகும்போது நான் எடுத்த ஏர்லி மார்னிங் எடுத்த வீடியோ இது. ஸோ நான் வந்து இது வந்து கட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் கட் பண்ணிட்டு என்னால் வந்து இது யூஸ் பண்ண முடியல. ஏன்னா வந்து மிக்ஸி யூஸ் பண்ணால் கண்டிப்பாக எல்லாேருக்கும் கேட்கும். ஏன்னா நான் மார்னிங் 5:15 5:30க்கு சமைக்க ஆரம்பிச்சிருவேன்.
ஸோ அதனால் இது வந்து இந்த சாப்பர் வந்து எனக்கு வந்து பிஜிஎனோடது எனக்கு ரொம்ப யூஸாக இருந்தது. ஏன்னா நல்லா பொடிசாக கட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வெங்காயம் கட் பண்ணிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமாக இஞ்சி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கிட்டேன்னா ஸோ இந்த சன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து லைக் ஒரு குழம்பாவே எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா நான் அப்படி சாப்பிடுவேன். என் பையனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரியாவுக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் கீ ஊற்றி கொடுத்தா ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ இந்த சன்னா குழம்பு எடுத்துகிட்டு நீங்கள் கூட வந்து லைக் முட்டையும் எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா வந்து இல்லை வடை மாதிரி நீங்கள் வந்து இது பண்ணி கூட எடுத்துகிட்டு போகலாம், பொரிச்சு கூட எடுத்துகிட்டு போகலாம். அது உங்கள் சாய்ஸு. பட் நான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டேன். சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா குக்கும்பர் கூட கட் பண்ணி சைடில் வந்து சும்மா ஒரு சாலட் மாதிரி எடுத்துகிட்டு போவோம். அதுவும் சூப்பராக இருக்கும் இந்த குழம்புக்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து எண்ணெயில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து கடுகு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஜீரகம், வெந்தயம் கிடையாது ஜீரகம். அதுக்கப்புறம் நம்ம வந்து இது பண்ணி வச்ச வெங்காயத்தை வந்து கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம மீன்வைல் என்ன பண்ணிக்கலாம், சன்னா வந்து நான் வேக வச்சு ஆல்ரெடி எடுத்துட்டேன். ஸோ சன்னா பண்ணும்போது முக்கியமாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது கொஞ்சமாக சன்னாவை சைடில் எடுத்து வச்சுட்டு நல்லா மசிச்சுக்கோங்க. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரேவி வந்து நல்ல கன்சிஸ்டன்சியில் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனா வந்து அந்த சன்னாலாம் பார்த்திங்கன்னா தனித்தனியாக இருக்கும். ஸோ அதை நல்லா சேர்ந்து வரத்துக்கு என்ன பண்ணணும்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கோங்க. ஸோ தட் இது நம்ம கிரேவியில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வந்து உங்களுக்கு வதக்கி முடித்த உடனே பார்த்திங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளியும் நான் அதே சாப்பரில் தான் போட்டேன். ஸோ நல்லா மசிஞ்சிடுச்சு. ஸோ நம்ம இந்த மாதிரி குக் பண்ணும்போது மீன்வைல் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்த்துக்கு தேவையானது சாப்பிட்டுக்கலாம். நான் இப்போ சாப்பிட்டது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இலை வந்து இது சாப்பிட்டேன், கறி லீவ்ஸ். ஸோ சில்லி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தனியா பவுடர், உப்பு, மஞ்சப்பொடி, இது 4 பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் அது வந்து ஆன அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னா நீங்கள் மசிச்சு வச்ச அந்த ஒரு சன்னா வந்து நீங்கள் ஆட் பண்ணிடணும். தண்ணி ஊற்றும் போது நீங்கள் அதில் இருக்க தண்ணியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணி நீங்கள் நல்லா கலரலாம். ஏன்னா அந்த தண்ணியில் நிறைய சத்து இருக்கும். ஸோ இப்போ நான் மசிச்சு வச்ச அந்த சன்னாவோட இது வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு 1 to 2 மினிட்ஸ் இருந்தால் போதும். நீங்கள் அதுக்கப்புறம் நார்மலாக இருக்கிற சன்னாவை நீங்கள் ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா கொதிக்கட்டும். ஸோ பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கிற அந்த கிரேவி கன்சிஸ்டன்சியோடு இந்த மாதிரி மசிச்சு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாதி இது வந்து மசிச்சிடுங்க, மீதி வந்து அப்படியே இருக்கட்டும். ஸோ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க விட்டுட்டு எடுத்துடலாம். ஸோ லாஸ்ட்டாக எடுக்கும் போது நீங்கள் வந்து கொத்தமல்லி போட்டுடலாம். ஸோ டே 2 வந்து மெனு ரொம்ப சிம்பிள். பட் இதில் ப்ரோட்டீன் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து நீங்கள் ரைஸ் இல்லை சப்பாத்தியும் எடுத்துகிட்டு போகலாம். இது வந்து சைட் டிஷ் வந்து நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து சாலட் மாதிரி ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணல அன்றைக்கி. ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் புலாவ் வந்து நான் வந்து ரெடி பண்ணேன். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்கள் வந்து தேவையான ஸ்பைசஸ் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம், இஞ்சி, பூண்டு போட்டு நல்லா நீங்கள் சாட்டே பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டொமேட்டோ ஆட் பண்ண போகிறோம். இதில் ஒன்று என்னென்னா நீங்கள் நிறைய மஷ்ரூம் வந்து தேவையான அளவோட ஜாஸ்தி மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரைஸோட குவான்டிட்டி வந்து கம்மியாக இருக்கும் நம்ம கன்சியூம் பண்ணும்போது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தேவையான ஸ்பைசஸ்லாம் போட்டுட்டு நம்ம வந்து காரத்துக்கு வந்து நான் காரப்பொடி தான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ணி தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நல்லா கொதித்த உடனே நீங்கள் ரைஸை வந்து ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது நான் யூஸ்வலாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறது தான். ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் மஷ்ரூம் வந்து நிறைய ஆட் பண்ணுங்கள். லாஸ்ட் டைம் நான் பண்ணும்போது வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணியிருந்தேன் வெஜிடபிள் பிரியாணியில். ஸோ அதே மாதிரி தான் இது மஷ்ரூம் வந்து கொஞ்சம் தேவையான அளவோடு ஜாஸ்தி ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு நான் ரைஸ் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அதை எடுத்து நீங்கள் ஒரு 4-5 கரண்டி நீங்கள் எடுத்து போட்டிங்கன்னா கூட அதில் மஷ்ரூம் தான் ஜாஸ்தியாக இருக்கும், ரைஸ் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். டே 3ல் நான் இது தான் ட்ரை பண்ணேன். இப்போ பாருங்கள் நான் தட்டில் போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் நிறைய மஷ்ரூம் தான் இருக்கும்.
டே 4 வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு டிஷ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரக்கோலி எடுத்துக்கிட்டேன், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு கேப்சிகம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இது வந்து சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா. நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுனால நான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் வச்சுப்பேன். ஸோ இது ஒரு ஐடியா கொடுக்கும் உங்களுக்கு, கண்டிப்பாக ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு வந்து எப்படி என்னென்ன டிஷ் ப்ரிப்பேர் பண்ணலான்னு. ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் ப்ரக்கோலியை ஓரளவுக்கு நீங்கள் அப்படியே சாட்டே பண்ணி நல்லா ஓரளவுக்கு ஒரு 5-6 நிமிஷம் வேக வச்ச அப்புறம் தான் நீங்கள் வந்து கேப்சிகம் ஆட் பண்ணணும். ஸோ தட் அந்த க்ரன்ச்சினஸ் நல்லாவே இருக்கும். இதுக்கு யூஸ்வலாக பார்த்திங்கன்னா உப்பு, பெப்பர் அது தவிர வேறு எதுவும் போடாதீங்க. நல்லா ஃப்ளேவர் வந்து ரீட்டெயின் ஆகும், உங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து மெயின் டிஷ் வந்து பார்த்திங்கன்னா கீரை பண்ணேன். பட் ஆல்ரெடி நான் இன்னொரு விலாக்லேயும் அதை நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் திருப்பி அதை ஆட் பண்ணலை. நல்லா ரொம்ப லாங் வீடியோவாக இருக்கும். நார்மலாக நம்ம வந்து கீரையை வந்து கட் பண்ணிவிட்டு பாசிப்பருப்பு போட்டு நம்ம பண்ணுவோம் இல்லையா, டேரெக்டாக குக்கரில் வச்சு, அதே ரெசிபி தான் இது. ஸோ என்னோடய ப்ரீவியஸ் விலாக்ஸ் போய் பார்த்திங்கன்னா இது நீங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் நான் வந்து மெயின் டிஷ்ஷாக பண்ணியிருந்தேன், கீரை. ஸோ தட் கொஞ்சம் நல்ல நியூட்ரிஷன் கிடைக்கும் உங்களுக்கு. வந்து ப்ரக்கோலிலையும் நல்ல ஒரு ஃபைபர் இருக்குது, ப்ளஸ் கீரையில் பார்த்திங்கன்னா லாட் ஆஃப் அயர்ன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டேயோட டிஷ்ஷு. வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட்ஸில் எடுத்தது. நான் வந்து இது வந்து செய்முறை காமிக்கலை ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா வந்து இதில் எல்லாமே உங்களுக்கு செய்முறை ஆல்ரெடி காமிச்சது தான். ஸோ சாம்பார் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் பீட்ரூட்டு, அந்த நடுவில் இருக்க அந்த வந்து ஒயிட்டாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பச்சடி. அது வந்து பாட்டில் கார்டில் செய்கிற பச்சடி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஸோ ஆஸ் யூஷுவல் க்ரன்ச்சினஸ்க்கு நான் வந்து வேர்க்கடலை போட்டிருக்கேன். ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ், ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக நான் வந்து கோதுமை ரவை எடுத்திருக்கேன். கோதுமை ரவையை வந்து நீங்கள் குக்கர்லேயும் வேக வைக்கலாம், இல்லை நார்மலாக தண்ணி ஊற்றியுமே நீங்கள் பாயில் பண்ணலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப லோடட் வித் லாட் ஆஃப் நியூட்ரிஷன். நீங்கள் ரைஸ்க்கு பதிலாக இந்த மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ற மாதிரியும் இருக்கும், ப்ளஸ் நீங்கள் வந்து கார்போ வந்து நிறைய வந்து கம்மி பண்ணலாம். ஸோ இதுவும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸுக்கு பதிலாக நீங்கள் அக்கேஷ்னலாக இதை கண்டிப்பாக எடுத்துக்கலாம். எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நார்மலாக இருக்கிறவங்கள கூட கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ தட்டு வந்து என்னடா இப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நான் ஆரியாவுக்கு ஊட்டிட்டு அதே தட்டில் நான் வந்து எனக்கு தேவையான ஐட்டம்ஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே அரேஞ்ச் பண்ணிப்பேன். ஸோ அதனால தான் தட்டு கொஞ்சம் வந்து அன்டைடியாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா பீட்ரூட் வந்து ஆல்ரெடி அவனுக்கு நான் பிசைஞ்சு கொடுத்தேன், பீட்ரூட் ரைஸ் மாதிரி. ஸோ அதனால தான் அப்படி இருக்குது. ஸோ அதை இக்னோர் பண்ணுங்கள், எல்லா மாம்ஸ்க்கும் புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா குழந்தைங்க சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு அவங்களுக்கு ஊட்டிட்டு அதே தட்டில் நம்ம எடுத்துருவோம் யூஸ்வலாக, தட்டு திருப்பி புதுசாக எடுக்க வேண்டான்னு. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வீடியோ. ஸோ நான் ஒரு 5 டேக்கான லன்ச் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம். பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லை வேறு எது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களும் கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.